இதுக்குதான் அழுகிட்டு இருக்கியா? போன கொண்டாந்துட்ட டாக்டர் உள்ள இருந்து பிச்சுக்கிட்டு பேசு. இது பேச முடியாது. கணிசன் அடிக்காதியா அடிக்காதியா பேசுறேன். போன தொடாதே போன தொடாதே உங்ககிட்ட சொல்லி இருக்க. போன தொடாதே. தொட்டாலும் அடிக்கிறானுங்க தொடாட்டியும் அடிக்கிறானுங்க. மாமா உன்னை பழிக்கு பழி வாங்குற. மனைவி இழந்த விதவன் விடப்படாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க ஆபீஸுக்கு புறப்படுறல? பார்த்தா எப்படி தெரியுது? அப்படிதான் தெரியுது. பின்ன என்ன கேள்வி? ஒரு நிமிஷம். உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற பாக்கியம் நேக்கு கிடைக்கல. உங்க பொண்ணு பெரிய மனுஷி ஆன அப்புறம் அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ஏற்பாடு நான் கவனிக்கலாமோ? என்னம்மா? சொர்க்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட போன்ல பேசலையா? இல்லம்மா, அது சொர்க்கத்துக்கு நான் ஆபீஸ்ல இருந்து 10 மணிக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். நீ இங்க இருந்த சொர்க்கத்துக்கு பேசிக்கோ. எது சொர்க்கமா? ஆமாயா. பாப்பா, நீங்க 2 பேரும் என்ன உளறிட்டு இருந்தாள்? சொர்க்கத்துக்கு எப்படி போன் போட்டு பேச முடியும்? அங்கிள் 186 போட்டா ஒரு ஆன்ட்டி போன் எடுப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா சொர்க்கத்துக்கு கல்யாணம் கொடுப்பாங்க. 186ஆ? சரதா, இதை வச்சுதான் நம்மாத்துல ஒண்ணு பைத்தியம் முடிச்சு அலையறதோ? ஏமா 186 இருக்கிற ஆண்டி சொர்க்கத்துல இருக்கிற உங்க அம்மாவுக்கு கனெக்ஷன் கொடுக்கறாளா? நீ 10 மணிக்கு தானே அம்மாவோட போன்ல பேசுவ? ஆமா. பாக்குறேன். 186ல இருக்கிற ஆண்டிய பிடிக்கிறேன். ஹலோ ஆண்டி, நான் விமலா பேசுறேன். என்னம்மா, சொர்க்கத்துல அம்மா கிட்ட பேசணுமா? ஆமா ஆண்டி. இரு, அம்மா கூப்பிடுறேன். ஹலோ விமலா, நான் அம்மா பேசுறேன். நீ நல்லா இருக்கியம்மா? நல்லா படிக்கிறியா? ஓஹோ, நீதான் சொர்க்கத்து அம்மாவா? நீ நல்லா மார்க்ஸ் வாங்கணும், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், அதான் அம்மாக்கு பெருமை. நமஸ்காரம். என்ன வாத்தியார் சார், எப்படி இருக்கு? உங்க பொண்ணு நந்தினி எப்படி இருக்கா? டெலிபோன் ஆபீஸ்ல வந்துட்டாளா? என்ன அப்படி பாக்குறேன்? என்னடா இது, நானும் என் பொண்ணு இந்த ஊருக்கு வந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள நம்மளை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற இந்த ஆசாமி யாருன்னு பாக்குறேளா? நான் தான் மகாலிங்கம், மேரேஜ் புரோக்கர் மகாலிங்கம்னா இந்த மலைப்பிரதேசத்துல ரொம்ப பிரசித்தம். இந்த பாருங்க, என் பொண்ணுக்கு கல்யாணங்கிற பேச்சு எடுத்தாலே பிடிக்காது. ரீசெண்டா உங்க பொண்ணுக்கு லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். கரெக்டா? அது எப்படி? அதுல பாருங்க, டாக்டர் கிட்ட என்ன வியாதின்னு மறைக்காம சொல்லணும், வக்கீல் கிட்ட என்ன குத்தம் பண்ணினோன்னு மறைக்காம சொல்லணும், அதே போல கல்யாண தரகர் எங்கிட்டயும் எதையும் மறைக்காம சொல்லணும். நீங்க உண்மையை சொன்னாதான் நாங்க பொய்ய சொல்லி வரனை பிடிக்க முடியும். பேரண்ட்ஸ் டேனா என்ன டீச்சர்? பேரண்ட்ஸ் டேனா பெற்றோர்கள் தினம். அம்மாவும் அப்பாவும் ஸ்கூலுக்கு வரணும். தாய்முகத்தை இதுவரை தந்ததும் நீ பார்த்ததில்லை, ஆன போதும் நீ ஒரு தாயில்லாம பிறக்கல. வேறிருக்கும் அடியில வெளியில தெரியல, ஆன போதும் செடி கொடி வேறில்லாம முளைக்கல. தூரத்தில் எப்போதும் சூரியன் நிற்குது மேலே, என்றாலும் தாமரை பூப்பது சூரியனாலே. உனக்கு ஒரு தாயிருக்கா, சொர்க்கத்துக்கு போயிருக்கா, அங்கிருந்து பார்த்திருக்கா, உன்னையவ காத்திருக்கா. கண்மணியே, உலகில் உள்ள உறவு எல்லாம் சும்மாரா, உண்மையான ஒரு உறவு அம்மாரா. உனக்கு ஒரு தாயிருக்கா, சொர்க்கத்துக்கு போயிருக்கா, உனக்கு ஒரு தாயிருக்கா. என்னம்மா அது? அடடே, நாளைக்கு உங்க ஸ்கூல்ல பெற்றோர்கள் தினவிழாவா? ஆமா டாடி, மிஸ் உங்களுக்கு கண்டிப்பா வர சொன்னாங்க. சரிம்மா, கண்டிப்பா வரேன். ஏன் டாடி, எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா வருவாங்க, எனக்கு மட்டும் அப்பா தானே வருவீங்க? விமலா, உங்க அம்மா இங்க இல்லையே ஒழிய தினம் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு தானே இருக்காங்க. சரி, நாளைக்கு உனக்கு பேரண்ட்ஸ் டேக்கு என்ன வேணும் சொல்லு. புது ட்ரெஸ். வெரி குட், நான் ஏற்பாடு பண்றேன். நல்ல டாடி. பாப்பா,
நாளைக்கு உங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே. ஆமா அங்கிள். அந்த ஃபங்க்ஷனுக்கு உன் மம்மி வரணும்னு உனக்கு ஆசையா இருக்குல்ல? ஆமா அங்கிள். நான் வர வைக்கிறேன். அம்மா, மேடம், மிஸ், பாப்பா, பேபி, சைல்ட். என்னங்க நமஸ்காரம். அப்பா வீட்ல இல்ல. நான் அப்பாவை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னையா? ஆமாமா, சொர்க்கத்துல இருக்கிற அம்மாவை பார்க்க வந்தேன். உங்களுக்கு எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா. அந்த குழந்தை என் ஃப்ரெண்டோட குழந்தை தான். தினமும் சொர்க்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போன் பண்ணுவா. ஒரு நாள் உங்க ஆபீஸுக்கு வந்து 186ல இருக்கிற நீ தான் சொர்க்கத்துல இருக்கிற அந்த அம்மாங்கிறத கண்டுபிடிச்சேன். அந்த குழந்தையுடைய ஏக்கத்தை போன்லயே தீர்த்து வைக்கிற நீ கிரேட். நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டேயா. அவங்க அப்பா வெளியூர் போயிருக்காராம். அந்த குழந்தை என்கிட்ட வந்து, அங்கிள், எனக்கு யாருமே இல்ல, ஸ்கூல்ல எல்லா குழந்தைகளும் அவ அப்பா அம்மாவோட வருவா, ஆனா நான் மட்டும் தனியா அனாதையா போகணும்னு சொல்லி வேதனைப்பட்டா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் உங்க அம்மாவை கூப்பிட்டு போயேன்னு சொன்னேன். எங்க அம்மாவா? எப்ப கூப்பிட்டாலும் வேலை இருக்கு வேலை இருக்குன்னே சொல்லுவா. வரவே மாட்டான்னு சொல்லிட்டு போன்னு அழுதுட்டா. நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா இங்க வந்தேன். இனிமே முடிவெடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. பாவம் அந்த குழந்தை. சரி, நான் வரேன். யார் பெத்த குழந்தைக்கோ நீ போன்ல மட்டும் தாயா இல்லாம நேர்லயே தாயா நடிக்க சம்மதிச்ச பாரு. யூ ஆர் வெரி வெரி கிரேட். நாளைக்கு ஒரு நாளைக்கு தான், அதுவும் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும். என்னங்க என் தம்பி வந்துட்டான், சீக்கிரம் வாங்க. ஏண்டி, உன் தம்பி என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில டாக்டர் பட்டமா வாங்கிட்டு வரான்? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தானே வரான். தம்பி, அக்கா, தம்பி, இவனையே இவ்வளவு சீக்கிரம் வெளியே விட்டாங்க? நல்ல ஐட்டம் அனுப்பிச்சிட்டாங்க. சத்தியமா இருக்காது. இவன் பிறந்ததுல இருந்தே இவனுக்கு நட்டு லூசு. 10 நாள்ல எப்படி டைப் பண்ண முடியும்? சார், உங்க சொத்து எவ்வளவு தேரும்? ஏன் சொத்தா? எதுக்கு? என்னை பைத்தியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினீங்கள, நான் உலகம் பூரா போன்ல பேசிட்டேன். என்ன சொல்றான் இவன்? ஆமாங்க சார், டெலிபோன் பில் 18,335 ரூபா 40 காசு 2 நாள்ல பேசியிருக்கார். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், சிலோன் ஆகிய நாடுகளுக்கு என்னென்ன நம்பர் தோணுகிறதோ அத்தனை நம்பரும் சுத்தியாச்சு. உலகத்துல எந்த பைத்தியத்தை வேணாலும் ஆஸ்பத்திரி சேர்த்துக்கலாம் சார். இந்த டெலிபோன் பைத்தியத்தை மாத்திரம் சேர்த்துக்க கூடாது சார். என்னங்க? ஐயோ, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? சென்ட் ஜோசப் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த பேரண்ட்ஸ் டே விழாவில் நடைபெறவிருக்கும் போட்டிகளில் வெற்றி பெறும் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். கடவுளே, இன்னைக்கு குழந்தையை பார்க்க போறேன். எந்த பிரச்சனையும் வராம நீதான் காப்பாத்தணும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். குட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாலா as மகாத்மா காந்திஜி, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட்க்கு போப்பா. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ரீதேவி as மகாகவி பாரதி. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல டாடி. பின்னே அங்க பாத்துட்டு இருக்க, இங்க பாருமா. தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அபிலாஷா as புரட்சி தலைவர் எம்ஜிஆர். Here comes third standard student Lata as Abhaya. எங்கம்மா போற? Fourth standard என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அங்க இருக்கா, அவளை பார்க்க போறேன் டாடி. fifth standard student சரி, போயிட்டு வா. Geeta as Swami Vivekananda. என்ன அங்கிள், அம்மா என்ன காணோம்? வருவாங்க. பேரண்ட்ஸ் டே பத்தி அம்மா கிட்ட போன்ல சொன்னீங்களா இல்லையா? நேர்லயே சொன்னேனே. நேர்லையா? போன்ல தான் சொன்னேன். அவங்க வருவாங்களா இல்லையாங்கிற டவுட்ல குழம்பிட்டேன். கண்டிப்பா வருவாங்க. என்னம்மா, ஃப்ரெண்டை பாட்டு வந்துட்டியா? ம். சரி, நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டை பாட்டு வந்துடுறேன். Third standard student Kala as Nehruji. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல,
என் குழந்தைக்கு ஏதோ சிக்னல் பண்ணி ஏதோ பண்ண முயற்சி பண்றீங்க நீங்க. அது பேரண்ட்ஸ் டே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காத்துட்டு போறாங்க. உங்களுக்கு குழந்தை இல்லையே? உங்க குழந்தை படிக்கிறாளே. சரி வாங்க, என் குழந்தை பக்கத்துலயே உட்காரலாம். வேணாம் வேணாம். இல்ல இல்ல, என் பக்கத்துல உட்கார வாங்க. எனக்கு வேற வேலை இருக்குது. மறுபடியும் இங்க வந்து ஏதாவது ஆட்டிட்டு இருங்க கைய கால, அப்புறம் நான் பேசிக்கிறேன். இருங்க, ஆட்டோ கட் பண்ணாதீங்க. நீங்க தான் சொர்க்கத்தம்மா? நான் விமலாவோட அப்பாவோட ஃப்ரெண்டுங்க. நீங்க வந்து அந்த குழந்தைய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு என் ஃப்ரெண்டு கேட்க சொன்னாரு. நான் பேச போங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு, இன்னும் ஏன் அவங்க வரல? முண்டா, நீ ஏன்டா இங்க வந்த? இது ஸ்கூல் ஆச்சே, ஜூ இல்லையே. சொர்க்கத்தம்மாக்கா காத்துட்டு இருக்கீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவங்கள அனுப்பிச்சிட்டேன். அட பாவி, என்ன சொல்லி அனுப்பிச்ச? குழந்தை இங்கேயே இருக்கணும்னு அடம் பிடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட. போயிட்டாங்க. மூதேவி, அவங்க 2 பேரையும் சந்திக்க வைக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். காரியத்தை கெடுத்துட்டியாடா பாவி. ஆமா, உனக்கு எப்பவுமே மூளை வேலை செய்யாதே, இப்ப எப்படி வேலை செஞ்சது? என்ன பைத்தியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணில்ல, அதுதான் வேலை செய்யுது. டேய், இனிமே நீ எங்க ஆத்துக்குள்ள வரப்படாது. வந்த உங்க அக்காவையும் சேர்த்து வெளியே அனுப்பிச்சிருவேன், ஜாக்கிரதை. மரியாதையே கல்ல கீழே போடு, இல்ல மிச்ச மீதி ஊருக்கெல்லாம் டெலிபோன் பண்ணிடுவேன். கீழே போடு. 4th standard student Aksara Banu as Netaji Subhash Chandra Bose. எனக்கு இன்னும் நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ளை தகுதியானவன் தான் தோணுது. இருந்தாலும் மணமகள் தேவைங்கிற காலத்துல ஒரு பத்திரிகையில நான் வேற ஒரு மாப்பிள்ளை பத்தி படிச்சேன். அவரும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இழந்தவர் தான், சின்ன வயசு தான். ஆனா அவர் குழந்தை எதுவும் கிடையாது. அவருக்கு என் பொண்ணோட போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நீங்க பாத்துருக்கிற மாப்பிளைக்கு என் பொண்ணோட போட்டோ அனுப்புவீங்களா? ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகட்டுமே. அடடா, இந்த போட்டோ ஐடியா எனக்கு பிளாஷ் ஆகாம போயிடுத்தே. இது தெரியாம அவளை சந்திக்க வைக்கணும்னு நான் பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாருங்க, நீங்க உங்க பொண்ணோட போட்டோவை என்கிட்ட கொடுங்க, அதை அவர்கிட்ட காட்டுறேன். அநேகமா அவருடைய அழகுல மயங்கி அவர் சம்மதம் தெரிவிச்சிருவார். அதே போல அவருடைய போட்டோவை உங்க பொண்ணு கிட்ட காட்டுவோம். மிக்ஸ் ஆயிடும். அப்படியா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நந்தகுமாரா, நீ வசமா மாட்டின்னு விட்டடா. பொண்ணோட போட்டோவை பார்த்த அசந்துருவே. ஹலோ. எஸ், நான் அம்மா பேசுறேன். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். விமலா, நேற்று பேரண்ட்ஸ் டேக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல. சாரிம்மா. உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. அம்மாவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. என்ன மம்மி எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. டாடி கிட்ட கேட்டா உங்க போட்டோ கூட இல்லைன்னு சொல்றாங்க. நீ கவலைப்படாத, அடுத்த தடவை இத போல எந்த விசேஷம் இருந்தாலும் அம்மா கண்டிப்பா வரேன். அப்பனா நீங்க நாளைக்கே வரணும். நாளைக்கா? நாளைக்கு என்ன? மம்மி, நாளைக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியல. நாளைக்கு என் பர்த்டே மறக்கிற அளவுக்கு உங்க வேலை அதிகமாயிடுச்சுல. நாளைக்கு 27 தான். ஆமா, உன் பர்த்டே. என் பர்த்டேக்கு வருவீங்களா? பர்த்டே? இந்த தடவை என்னை ஏமாத்துனீங்க, அவ்வளவுதான். உங்களை பார்க்கற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படி சொல்லாத. அம்மா வரேன், ஆனா அம்மாவுக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னம்மா அது? சொல்லுங்க, சத்தியமா செய்றேன். அம்மா அங்க வருவேன், உன் கூட 1 மணி நேரம் தான் இருப்பேன், அதுக்கப்புறமா போயிடுவேன். என்ன அங்கேயே இருக்க சொல்லி நீ அழக்கூடாது. இல்லம்மா, சொல்ல மாட்டேன். நீங்க இங்க வரணும், என்ன பார்க்கணும், கேக் கட் பண்ணணும், என் கூட சாப்பிடணும், அதுக்கப்புறம் போயிருங்க. ஓகே, அம்மா வரேன். டாடி, மம்மி என் பர்த்டேக்கு வராங்க. மம்மி என் பர்த்டேக்கு வராங்க. தெரியுமா? தெரியும். இது பார், உன் பர்த்டேக்கு வரப்போற உன் மம்மிக்கு நான் கூட நன்றி சொல்லணும். ஆனா ஒரு கண்டிஷன், நீ சொன்ன மாதிரியே உன் மம்மியை ரொம்ப நேரம் இங்க தங்க வைக்காம உடனே திருப்பி அனுப்பிச்சிடணும். ஓகே? சரி டாடி. குட், நல்ல பொண்ணு. டாடி, மம்மி நம்ம கூட தான் சாப்பிட போறாங்க. அப்படியா? சரி, மம்மிக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நானே பிரம்மாமா ரெடி பண்ணிடுறேன். ஓகே, வா. நமஸ்காரம். பேஷ், சமையல் பண்ணிட்டு இருக்கல. இந்த பாருங்க, ஒரு ஆம்பளை சமையல் பண்றத பார்க்கும்போது பெருமையா தான் இருக்கு. இன்னொரு வகையில ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? மாசம் மாசம் சம்பள பணத்தை சம்சாரத்துக்கிட்ட தூக்கி எறிஞ்சுட்டு கூப்பிடுற வேலையில வாய்க்கு ருசியா
சாப்பிடுற வேலையை மட்டும்தான் ஆம்பளைகள் கவனிக்கணும். வாடகை பணத்தை கூட சம்சாரத்தை வசூல் பண்ண சொல்லிட்டு கை செலவுக்கே தடுமாறதை விட இது எவ்வளவோ பெட்டர். தம்பி நான் ஏற்கனவே உங்களுக்காக பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல. கோவிச்சுக்கப்படாதே, பொண்ணு மூக்க முடியுமா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. ஒரு தடவை நீங்க நேர்ல பாத்துட்டேன்னா நிச்சயமா வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். அதுக்காக நீங்க அவாத்துக்கு போக வேண்டாம். நமக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கணும். போட்டோவை பார்த்து ஓகே பண்ணாலே போதும். ப்ளீஸ் சமையல பார்த்துட்டு இருக்கேளே, சமைஞ்சிருக்கிற இந்த பொண்ணை பாருங்க. தம்பி இவளையும் உங்களையும் சந்திக்க வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், முடியல. இவளுடைய தோப்பனார் தான் இந்த போட்டோ ஐடியாவையே கொடுத்தார். ஒரே ஒரு தரம் பாத்துருங்களேன். இத பாருங்க, எனக்கு கல்யாணம் வேணாம்னு எவ்வளவு தடவை கூட சொல்லியாச்சு. நான் எதையும் பார்க்க தயாரா இல்ல, நீங்களே வச்சுக்கோங்க. இதோ பாருங்க, நீங்க அப்படி சொல்லப்படாது. பிச்சைக்காரன் பிச்சை கட்டு வீட்டுக்கு வரான், வீட்டுக்காரன் இல்லையான்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். அதுக்காக பிச்சைக்காரன் அடிக்கடி வராமலா இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்காரருடைய மனசு மாதிரி பிச்சை போடுவாங்கிற நம்பிக்கையில வரானா இல்லையா? அதே போல எனக்கு சூடு சோரணை வெக்கம் மானம் இதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்துட்டே இருப்பேன். இந்த பொண்ணை மாத்திரம் நீங்க ஓகே பண்ணிட்டேன்னா எனக்கு லம்பா 25,000 ரூபாய் கிடைக்கும். இங்க பாருங்க, என் வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளி வர போறாங்க. அதுக்குள்ள நான் சமையல் பண்ணி ஆகணும். இதுக்கு மேல நீ இரிட்டேட் பண்ணீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அடாடாடா, விருந்தாளிகள் பேஷா வரட்டும், நன்னா சாப்பிடட்டும். அன்னதானத்தை நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னால இந்த போட்டோவை ஒரு தடவை நீங்க பாத்துருங்க. என்னை கொட்டியாச்சா? உங்களை தெரியாம கைப்பட்டு கொடுத்து கொட்டி எடுத்து. ஏன்னா இந்த போட்டோவை மட்டும் ஒரு தடவை பாத்துருங்க. எந்த போட்டோ நான் பார்க்க தயாரா இல்ல, தூக்கிட்டு போங்க. நில்லுங்க. என்ன ஜோடி பொருத்தம், ராமனும் சீதைய மாதிரி இருக்கு. பக்கத்துல வச்சு பார்க்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கே. மாலையும் கழுத்தமா 2 பேரும் நின்னா இன்னும் அழகா இருப்பேன். அதுவே நீங்க தாலியும் கட்டிட்டா பிரமாதமா இருக்கும். போட்டோ கொடுங்க. இந்த போட்டோ நான் பார்க்கணும் இல்ல? ஆமா, நல்லா பாருங்க. பாப்பாவை திருப்பி பாருங்க. கெட் அவுட். அப்பா, நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறேன், வர லேட்டா. இல்லம்மா, நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும். முடிவா? என்னப்பா அது? இது உன் கல்யாண பத்திரிகை, இது விஷம். இதை நீ எடுத்துக்கிறியா இல்ல இதை நான் எடுத்துக்கணுமாங்கிறத நீ தான் சொல்லணும். இம்லா, ஓடிவா ஓடிவா. கேக் பாத்தியாமா? தேங்க்யூ டாடி. டாடி, மணி 12 ஆச்சு. அம்மா ஏன் இன்னும் வரல? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா, வெயிட் பண்ணுவோம். ரமேஷ் MBBS MD மாப்பிள்ளை டாக்டரா? ஆமாம்மா. ஆனா என்னப்பா? நீ அவருக்கு 2வது மனைவி. முத மனைவி செத்து போயிட்டா. முதல் மனைவியோட வாழ்ந்ததுன்னு 1 வருஷம் தான். 30 வயசு தான் ஆகுது. பார்க்க நல்லா இருப்பாரு. அப்பா, பந்தயத்துல ஓடுற குதிரை கூட அடிபட்டா சுட்டுவாங்க. நீங்க உங்க மகளை குருடி, ஊமை, நொண்டி, செவிடுன்னு நினைச்சா கொன்னுடுங்க. ஆனா தயவு செஞ்சு இப்படி வியாபாரம் பண்ணாதீங்க. நந்தினி, இம்லா, மணி 1 ஆக போதுமா? நீ வேணா கேக் கட் பண்ணி சாப்பிடுறியா? விமலா, அம்மா வந்து என் கூட சாப்பிடுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வராம நான் எப்படி சாப்பிடுறது? கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போன ஒரு குறையை தவிர உங்க பொண்ணுகிட்ட வேற என்னப்பா குறை இருக்கு? ஏன்பா என்ன இப்படி 2ஆம் தரமா ஒருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நந்தினி, இதுக்கு மேல ஒரு நல்ல மாப்பிளைய என்னால உனக்கு பார்க்க முடியாது. இதுதான் என் முடிவு. இதுதான் என் முடிவுன்னு நான் சொல்ல வரல. அதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அப்படின்னா உன் முடிவு என்னம்மா? நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன். கல்யாணம் பண்ணிக்காமலேயே ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன். இப்பதாண்டி நீ அடிபட்ட குதிரை. நீ உயிரோட இருக்க கூடாது. நில்லுங்க.
நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன்னு சொன்ன உடனே எந்த குழந்தைக்குன்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். என்ன பெத்த நீங்களே என் குழந்தைக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. என்ன கொன்னுடுங்க. என்ன மன்னிச்சிருமா. எந்த குழந்தைக்கு நீ தாயாக போற? தினமும் சொர்க்கத்துக்கு போன் பண்ணி பேசுற ஒரு குழந்தைக்கு. மணி 2 ஆச்சுமா. டாடிக்கே பசிக்குது, உனக்கு பசிக்கல? உங்களுக்கு தெரியுது, ஆனா அம்மாக்கு தெரியலையே. தெரிஞ்சிருந்தா வந்திருப்பாங்களே. 10 மணிக்கே வரதா சொன்னவங்க 2 மணி ஆகியும் வரலன்னா அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்குமா? தயவுசெய்து வராம நான் சாப்பிட மாட்டேன். இப்பெல்லாம் நான் ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யறது சம்பளம் வாங்குறதுக்காக இல்லப்பா, அந்த குழந்தையோட குரலை கேட்க. ஒரு நாள் அவ குரலை கேட்கலன்னா கூட எனக்கு பைத்தியம் பிடிச்ச போல இருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தையோட பிறந்த நாள். இன்னைக்கு தான் நான் அவளை நேர்ல பார்க்க போறேன். அந்த குழந்தைக்கு அப்பா இருக்காருப்பா. ஆனா என்னால அவருக்கோ அவரால எனக்கோ எந்த பிரச்சனையும் இல்லப்பா. He is a perfect gentleman. தகப்ப இருக்கிற குழந்தைக்கு நீ தாயா மட்டும் எப்படிமா இருக்க முடியும்? ஏன் முடியாது? முடியாதும்மா. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்காம அந்த குழந்தைக்கு தாயா மட்டும் இருக்கேன்னு சொன்னேன்னா இந்த சமுதாயம் அந்த குழந்தையோட தகப்ப உன்னை வச்சிருக்காருன்னு தான் சொல்லும். இதை விட நான் பார்த்துருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பா, நீங்க பார்த்த மாப்பிள்ளையை விட அந்த குழந்தையோட அப்பாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுவே எனக்கு போதுமா. அது நடக்காது. நீங்க நினைச்சது நடக்காது. உங்க பொண்ணு நினைச்சது நடக்காது. நான் நினைச்சதும் நடக்காது. என்ன சொல்ற? நீங்க கொடுத்த உங்க பொண்ணோட போட்டோவை மாப்பிள்ளை கிட்ட காமிச்சேன். போட்டோவை டர்னு சுக்கு நூறா கிழிச்சிட்டார். நீங்க பாத்துருக்கிற மாப்பிள்ளையும் என் பொண்ணு சொல்ற அந்த குழந்தையோட அப்பாவும் ரெண்டும் ஒண்ணுதான். போட்டோவையே இந்த கிழி கிழிச்சிருக்கானே. நீ அங்க போனா உன்னை கண்ணா பின்னான்னு திட்டி அவமானப்படுத்திடுவாம்மா. பாருங்க, நீக்கு கமிஷன் கூட வேண்டாம். தயவு பண்ணி உங்க பொண்ணு அங்க அனுப்பிச்சு அசிங்கப்படுத்திடாதீங்க. மணி 3 ஆச்சு. இனிமே அம்மா வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. டாடி 4 மணிக்கு வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு அம்மா பார்க்கணும். இத பார், இதுக்கு மேல அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்லணும்ல. சாப்பிட போறே இல்லையா? அம்மா பார்க்காம சாப்பிட மாட்டேன். அடம் பிடிக்காத விமலா, தயவுசெய்து சாப்பிடு. முடியாது. அம்மா வருவேன்னு சொல்லி இருக்காங்க. அம்மா வரமாட்டாங்க. இப்ப நீ சாப்பிட போறே இல்லையா? முடியாது. எனக்கு சாப்பாடு வேணாம். போ. அம்மா அம்மா அம்மா. யார் உனக்கு அம்மா? உங்க அம்மா செத்து போய் 4 வருஷம் ஆச்சு. நீ பிறந்த போய் அவ போயிட்டா. யாரோ ஒரு புண்ணியவதி ஆறுதலுக்காக உங்கள்கிட்ட அம்மானு போன்ல பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான். ஊர் பேர் தெரியாத யாரோ ஒருத்தையும் பார்க்கணும்னு சொன்னா நான் எங்க போய் தேடுவேன்? எப்படின்னு கூட்டு வருவேன்? சொர்க்கம் நல்லா எதுவும் கிடையாதுமா. நான் சும்மாவாது உனக்காக ஆறுதலுக்கு சொல்லி வச்சேன். அங்கெல்லாம் போன்ல பேச முடியாது. நீ இப்ப சின்ன பொண்ணு. பின்னால வளர வளர நீ அதை புரிஞ்சுக்க. சரி, என்ன மன்னிச்சிரு. இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். விமலா, இத பாருமா. விமலா, என் குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? டாக்டர், 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொன்னீங்களே. சொல்லுங்க டாக்டர், எப்படி இருக்கு? உங்க குழந்தையினுடைய கண்டிஷன் இன்னும் பேடா தான் இருக்கு. உங்க குழந்தையுடைய வியாதியை நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் மருந்தாலேயோ கருவியாலேயோ தீர்க்க முடியாது. விலை மதிக்க முடியாத அதோட தாயால தான் முடியும். அந்த குழந்தையினுடைய நாடி, நரம்பு, இதய துடிப்பு, கான்சியன்ஸ் எல்லாமே அம்மா அம்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அந்த குழந்தை உயிர் பிழைக்கணும்னா அதோட தாய் இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள இங்க வந்தாகணும். உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் என்ன மனவேறுபாடு இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு அவங்கள உடனே கூட்டிட்டு வாங்க. டாக்டர், என் மனைவி. ப்ளீஸ், நான் சொன்னபடி செய்யுங்க. ஓகே டாக்டர், நான் போய் குழந்தையோட அம்மா கூட்டு வந்துடுறேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க இருக்கிற லேடி அசிஸ்டன்ட் தினம் குழந்தை கிட்ட சொர்க்கத்துல இருந்து மம்மி பேசுறேன்னு சொல்லி பேசுவாங்க. சொர்க்கத்துல இருந்தா? ஐயோ, நீ அடிக்கடி ஃபோன் பண்ண வந்தானே, நேர்லயே வந்துட்டியா? இல்ல சார், நான் சொல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நந்தினியை தானே தேடி வந்திருக்கீங்க? நந்தினியா?
ஆமா சார், அதான் உங்க பேரு. தினம் அவங்க தான் உங்க குழந்தைகிட்ட பேசுவாங்க. இத பாருங்க மேடம், என் குழந்தை ரொம்ப ஆபத்தான நிலைமையில மம்மி அழுதுட்டு இருக்கு. நான் உடனடியாக அவங்கள பார்க்கணும். யாரும் கூப்பிடுங்க. என்ன சார் இப்ப போய் தேடி வந்திருக்கீங்க? இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களும் அங்க போறோம். வாங்கடா. என் மகளுக்கு நீ கல்யாணிங்க. நந்தினிக்கு கல்யாணமா? அப்படின்னா இத்தனை நாள் என் குழந்தைகிட்ட போன்ல அம்மாவா பேசுனது நந்தினி தானா? அது உன் குழந்தையா? எந்த குழந்தைய வச்சு நீ என் மகளை ஏமாத்தனியோ அந்த குழந்தைகிட்ட என் பொண்ணு டெலிபோன்ல பேசி இருந்தாலும் அந்த உறவுல அது தெரியும் என்னோட. நந்தினி, தயவு செய்து நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரியோ இல்ல உங்க அப்பா சொல்ற மாதிரியோ நான் உன்னை எந்த விதத்திலும் ஏமாத்திரல. விமலா யாரு என்னன்னு என்கிட்ட நீ ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 2 பேருக்குள்ள விமலா என் குழந்தை இல்லம்மா. எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல. சின்ன வயசுலயே நானும் என் தங்கச்சியும் அப்பா அம்மா இழந்து அனாதை ஆயிட்டோம். அன்னையில இருந்து என் தங்கச்சிக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். என் தங்கச்சி கை விரலுக்கு மோதிரம் போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை செய்தேன். அவ கைக்கு வளையல் மாட்டி அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதையும் செய்தேன். அவ கால் விரலுக்கு மெட்டி போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவ காதலிச்ச டாக்டர் மாப்பிள்ளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். புருஷனோட அவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. அவ தாயாக போற சந்தோஷத்தோட அவளை கலப்பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தேன்.
என்ன மாப்பிள்ள, நீங்களும் ஒரு டாக்டர், நீங்களே இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? உள்ள போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அடுத்த பேஷண்ட்டுக்கு தான் நான் டாக்டர், என் வீட்டுல இல்ல. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டாலே என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு தானே 3 டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் பிரசவம் பார்க்க. இருந்தாலும் உள்ள தங்கச்சி பக்கத்தில் நீங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். டாக்டர், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நான் சொல்ல சாரி சார், வயிற்றுல குழந்தை பிறந்து இருந்ததுனால குழந்தை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. உங்க வயிற்று இறந்துட்டாங்க. எனக்கு இந்த குழந்தை வேணாம். நான் இதை தொட மாட்டேன். இது என் மனைவியை கொன்னுடுச்சு. கொண்டு போ, கொண்டு போ. அனாதையா வளர்றது எவ்வளவு கொடுமைன்றதை நான் அனுபவிச்சிருக்கேன். என் தங்கச்சி குழந்தைக்கு அந்த உணர்வு வரக்கூடாதுன்னு தான் நானே அப்பா அம்மான்னு சொல்லி வளர்த்தினேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னால விமலா நீங்க வரவழைச்சு எல்லா உண்மைகளையும் உங்கள்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு ஊரை விட்டு போயிட்டேன். இதை பாரு நந்தினி, நான் இப்போ உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இங்க வரல. என் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வந்து காப்பாத்து. அம்மா அம்மான்னு என் குழந்தை மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மூச்சு நிக்காம இருக்கணும்னா நீ ஆஸ்பத்திரிக்கு வரணும். இங்க என்ன கலாட்டா? நந்து, நீயா? ரமேஷ், நீ கல்யாணம் நந்து. ரமேஷ், உனக்கும் நந்தினிக்குமா? உன் தங்கச்சி செத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவு பண்ணேன். நீ எங்க இருக்கிற விவரம் தெரியாதனாலதான் உனக்கு நான் பத்திரிக்கை அனுப்ப முடியல. நந்தினி, இதுதான் விதிங்கிறது. எந்த குழந்தைக்காக நீ என் மேல சந்தேகப்பட்டு என்னை விட்டு விலகி போனியோ அதே குழந்தையோட அப்பாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. உன் குழந்தை அம்மா அம்மான்னு நந்தினி நினைச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. டாக்டர் 3 மணி நேரம் தான் கெடு கொடுத்துருக்காரு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. நந்தினி வந்தா தான் குழந்தையை காப்பாற்ற முடியும். தயவு செய்து நந்தினி அனுப்பிச்சு. விமலா, விமலா, அம்மா வந்திருக்க. விமலா, அம்மா வந்திருக்க பாரு. விமலா, என் வீட்டுக்கே வந்து என்ன யார் கேட்கிற? நீங்க யாரு? அம்மா, விமலா, என்னை விட்டு போவீங்கம்மா? என்னை விட்டு போவீங்கம்மா? விமலா, அம்மா, விமலா. இதை பாரு விமலா, அவங்க எந்த மாதிரி ஒரு நிலைமையில இங்க வந்திருக்காங்கன்னு உனக்கு புரியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிச்சயமா வேற ஒருத்தரா இருந்தா இங்க வந்தே இருக்க மாட்டாங்க. நீ அன்னைக்கு ஒரு நாள் என்ன சொன்ன? டாடி, மம்மி என்ன வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நானே மம்மி கிட்ட சரி போயிட்டு வாங்க மம்மி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. சரி, நீயே மம்மி கிட்ட போயிட்டு வாங்க மம்மின்னு சொல்லிடு. இல்லம்மா, என்ன அனுப்பிடாத. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். உங்களை விட்டு போக மாட்டேன். ஒரு தடவை உங்களை விட்டுட்டு போய் சொர்க்கத்திலேருந்து பேசுற நிலைமைக்கு ஆளான இந்த தடவை உங்களை விட்டுட்டு போனா நான் உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இனிமே இந்த அம்மாவும் அப்பாவும் எப்பவும் உன் கூட தான் இருப்போம்மா. மம்மியும் டாடியும் கை ஜாயின் பண்ணுங்க. நம்மை போல் ஒரு ஜோடி இல்லையே உயிர் தோழி.